ஹாய் செல்லுங்களா, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். கதையோட பேரு துணிச்சலான குட்டி டீப்பொறி. உங்களுக்கு ஒரு குட்டி நட்சத்திரத்தோட கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா இது சும்மா சாதாரண நட்சத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு குட்டி நட்சத்திரம். ரெடியா? சரி, அப்போ கதைக்குள்ள போலாமா? கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய கரிய வானம், அங்க ரொம்ப ரொம்ப உயரத்துல நாம ஒரு குட்டி நட்சத்திரத்தை சந்திக்க போறோம். ஒரு காலத்துல அந்த வானத்துல லூமின்னு பேர் வச்ச ஒரு குட்டி நட்சத்திரம் இருந்துச்சாம். மத்த எல்லா நட்சத்திரங்களையும் விட அதுதான் ரொம்ப சின்னது, ஒரு குட்டி டாட் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம லூமி மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு, ஒரு சின்ன கவலை. அது அவள ரொம்ப சோகமா வச்சிருந்தது. அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கலாமா? மத்த எல்லா நட்சத்திரங்களும் ராத்திரி ஆனா போதும் ஜொல் ஜொல்னு சந்தோஷமா மின்னிட்டு இருக்கும். ஆனா நம்ம குட்டி லூமி மட்டும் அவகிட்ட ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. என்ன தெரியுமா அந்த ரகசியம்? அவளுக்கு இருட்ட கண்டா ரொம்ப ரொம்ப பயம். ஒரு நட்சத்திரத்துக்கு இருட்ட கண்டா பயமான்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சில சமயம் நமக்கும் சில விஷயங்களை பார்த்தா பயம் வரும் இல்லையா? அதுல தப்பே இல்ல. அதனால ஒரு நாள் ராத்திரி லூமி ரொம்ப கவலையா நிலா மாமா பக்கத்துல போய் மெதுவா கேட்டுச்சு, நாம ஏன் ராத்திரி நேரத்துல வெளியே வந்து இப்படி பிரகாசிக்கணும்? அதை கேட்டதும் நிலா மாமா ரொம்ப அன்பா சிரிச்சிட்டே சொன்னாரு, ஏனா செல்லம், நமக்கு கீழே இருக்கிற இந்த உலகத்துக்கு நம்ம ஒளி ரொம்ப தேவைப்படுது. ஆனா பாருங்க, நிலா மாமா சொல்லியும் லூமியோட பயம் போகவே இல்ல. அதனால மெதுவா நகர்ந்து போய் ஒரு பெரிய பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்த மேகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. லூமி போய் ஒழிஞ்சுக்கிட்டதால வானத்துல ஒரு சின்ன வெளிச்சம் கம்மியா தெரிஞ்சது. அப்போ பூமியிலிருந்து ஒருத்தர் இத கவனிச்சாங்க. அது யாருன்னு பார்க்கலாமா? கீழே பூமியில உங்கள மாதிரி ஒரு குட்டி பாப்பா வானத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சோகமா கேட்டுச்சு, அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குட்டி நட்சத்திரம் எங்க? இன்னைக்கு ராத்திரி அதை காணோமே. அந்த குழந்தை பேசினது எப்படியோ மேகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்த லூமியோட காதுல விழுந்துருச்சு. அத கேட்டதும் அதுக்கு ஒரே ஆச்சரியம். தனக்குள்ளேயே மெதுவா கேட்டுக்குச்சு, என்னது, என்னோட சின்ன ஒளி ஒருத்தருக்கு அவ்ளோ முக்கியமா? அந்த ஒரு நிமிஷத்துல தான் நம்ம லூமி ஒரு பெரிய முடிவெடுத்தா. அவளோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு அது. முதல்ல மெதுவா, ரொம்ப மெதுவா அந்த மேகத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய மூச்சை நல்லா உள்ள இழுத்துச்சு. அப்புறம் தன்னோட எல்லா தைரியத்தையும் ஒன்னா சேர்த்து டிங் அப்படின்னு ஒரு சின்ன வெளிச்சம் கொடுத்துச்சு. அந்த சின்ன வெளிச்சத்தை பார்த்ததும் கீழே இருந்த குழந்தையோட முகம் அப்படியே பூ மாதிரி மலர்ந்துடுச்சு. சந்தோஷமா கத்துச்சு, அதோ என் குட்டி நட்சத்திரம் திரும்பி வந்துடுச்சு. அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்ததும் லூமியோட மனசுக்குள்ள அப்படியே ஒரு இதமான சந்தோஷம் பரவிச்சு. அதோட பயம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. இப்போ அதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. சரி, இந்த அழகான கதையிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டோம். நம்ம லூமி கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வெளிச்சம் கூட இன்னொருத்தரோட இருட்டான ராத்திரிய அழகா பிரகாசிக்க வைக்கும். சோ இந்த கதையோட நீதி என்னன்னா, சில நேரம் நீங்க உங்களை ரொம்ப சின்னதா நினைக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற சின்ன அன்பும் சரி, சின்ன தைரியமும் சரி, அது மத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நம்ம குட்டி லூமி கிட்ட இருந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷலான ஒளி இருக்கு தெரியுமா? இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட அந்த ஸ்பெஷல் ஒளிய எப்படி பிரகாசிக்க வைக்க போறீங்க? அது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான புன்னகையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, சரியா?